This video is sponsored by Eduquiz.online courses. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello guys, welcome to தகவல் களஞ்சியம். இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துக்கலாம். ஒருவன் தன் வேலையில் இடமாற்றம் காரணமாக இருந்த வீட்டை காலி செய்து கொண்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த ஊருக்கு போக வேண்டுமானால் வழியில் உள்ள ஒரு பெரிய ஆற்றை கடக்க வேண்டும். ஆறு நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகை வாடகைக்கு பேசி ஏற்பாடு செய்து கொண்டான். வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் படகில் ஏற்றினான். மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் படகில் ஏறி அமர்ந்து கொண்டான். ஆற்றில் சிறிது தூரம் சென்றவுடன் படகு ஆடத் தொடங்கியது. படகில் அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏற்றியதன் காரணமாக படகு மெல்ல மெல்ல ஆற்றில் அமிழத் தொடங்கியது. ஆற்று நீர் கொஞ்சம் கொஞ்சமாக படகின் உள்ளே வரத் தொடங்கியது. நிலைமையின் ஆபத்தை புரிந்து கொண்ட அவன் விரைந்து செயலாற்றத் தொடங்கினான். பாரத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு பொருளாக எடுத்து ஆற்றில் வீசினான். இவ்வாறு கட்டில், பீரோ, கிரைண்டர், மிக்சி, குளிர்சாதன பெட்டி என்று ஒவ்வொன்றாக ஆற்றிலே தள்ளிவிட்டான். ஓரளவு பாரம் குறைந்தவுடன் படகு மெல்ல மெல்ல மேலே எழும்பி வந்தது. படகின் நீர் நுழைவதும் நின்றுவிட்டது. படகு பாதுகாப்பாக மறுகரையை வந்து அடைந்தது. கவலையுடன் இருந்த மனைவியை பார்த்து கணவன் சொன்னான், கவலைப்படாதே, இந்த பொருட்கள் எல்லாம் நம்மை விட்டு போகாமல் இருந்தால் நம்முடைய உயிர் நம்மை விட்டு போயிருக்கும். நம்முடைய அருமையான குழந்தைகளையும் நாம் எழுந்திருப்போம். நம்மை விட்டு போன இப்பொருட்களை எல்லாம் நாம் திரும்ப பெற முடியும். ஆகையால் நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினான். அவள் மனைவி கண்களில் ஆனந்த கண்ணீரோடு அதை ஆமோதித்தாள். ஆம் நட்புறவுகளே, ஆசை இல்லாமல் வாழ்வது நம் புத்தர் அல்ல. அதே வேளையில் ஆசையை கட்டுப்படுத்தி வாழ பழக வேண்டும். எதன் மீதும் அதீத பற்று வைக்காதீர்கள். அது அதிக ஆபத்தை தரக்கூடியது. ஓகே காய்ஸ், இது போல பயனுள்ள வீடியோவை பார்க்க தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.